ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த உடற்பயிற்சி சம்மந்தமாக வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. கொஞ்சம் வேலையின் பளுவின் காரணமாக நான் வீடியோ போட முடியல. ஓகே, நான் இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக போட்ட வீடியோ உடற்பயிற்சி நம்ம உடலை எப்படி எந்தெந்த வகையில் மேம்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருந்தேன். அதாவது ஒன்று கிரவுண்ட் எக்ஸசைஸ், இன்னொன்று இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து செய்கிறது, இன்னொன்று கேம், எனி ஒன் கேம். அப்புறம் அதை விட்டு அடுத்த லெவல் போனோம்னா யோகா. இந்த மாதிரி ஒரு 4 வகையான இது இருக்குது நம்ம உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு. இப்போ ஒன்றுக்கும் உள்ள வித்தியாசம், வேறுபாடு என்னன்னு பார்ப்போமா? இப்போ கிரவுண்ட் எக்ஸசைஸ் அது செய்கிறனால, அதாவது எந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் தூக்கி எடுத்து செய்யாமல் கிரவுண்டில் மட்டும் பண்ணி செய்கிறப்ப உடம்புல இருக்கிற அனைத்து உறுப்புகளும், அனைத்து நரம்பு மண்டலங்கள், தசைகளும் மேக்ஸிமம் உள்ள தசைகள் அனைத்துமே ஆக்டிவேட் ஆகிடும். எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும். அது கிரவுண்ட் எக்ஸசைஸ். இன்ஸ்ட்ருமெண்ட் எக்ஸசைஸ், அதாவது ஜிம்மில் போய் செய்கிறது. உடம்பில் இருக்க அனைத்து பாகங்களுக்கும் எக்ஸசைஸ் கொடுக்குறப்ப எல்லாம் வலிமை பெறும். அது என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிம் அது என்ன பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பாடி பில்டிங், அப்புறம் வெயிட் லிஃப்டிங். பாடி பில்டிங்கிறது உடம்பு நம்ம தசைகளை டெவலப் பண்ணுறதுக்கான உள்ள எக்ஸசைஸ். அனைத்து தசைகளும் மசில்ஸும் வலிமையும் அடையும், அது டெவலப்பும் ஆகும். இன்னொன்று வெயிட் லிஃப்டிங், அது மசில்ஸு ஸ்ட்ரென்த் ஆகும். வெளியில் அதோட கட்ஸு வெளியில் தெரியாது, அதோட மசில்ஸ் வெளியில் தெரியாது, பார்வையாக இருக்காது. ஆனால் நம்மளோட என்ட்ரன்ஸ் பவர் அதிகமாக இருக்கும். அதாவது தூக்கக்கூடிய அதிக எடையை தூக்கக்கூடியது, அது வெயிட் லிஃப்டிங் சொல்லிடுறாங்க. அது ஜிம் எக்ஸசைஸே 2ஆக பிரிச்சிடலாம் நம்ம. ஓகே, அடுத்தது விளையாட்டு. ஏதாச்சும் ஒரு கேம் விளையாடுறப்ப நம்ம மனசும் ஆரோக்கியமாக இருக்கும். உடம்புல உள்ள ஒரு சில பகுதியில் அந்த கேம் என்னவோ அதுக்கு தகுந்த, அந்த கேமில் நம்ம ஆக்ஷன் பண்ணுறோம்ல, எந்த வகையான விளையாட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி உடல் ஒரு சில பகுதி மட்டும்தான் வலிமையாக இருக்கும். யோகா அடுத்தது பார்த்திங்கன்னா யோகா. அதாவது நம்ம இப்போ என்ன பார்த்தோம், கிரவுண்ட் எக்ஸசைஸு, இன்ஸ்ட்ருமெண்ட் எக்ஸசைஸ்லேயே 2 பார்த்துட்டோம். அடுத்தது கேம் பார்த்தோம். 4வது யோகா. யோகாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்மளோட உள் உறுப்புகள் எல்லாமே ஆரோக்கியமாக இருக்கும், சரியான விதத்தில் செயல்படும். ஏதாச்சும் ஒன்று செயல்படுறதுல தடங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அது நம்ம யோகா செய்கிறப்ப அது எல்லாமே நிவர்த்தி ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் பாடி பார்ட்ஸ், வெளி உறுப்புகள், மசில்ஸ் போதுமான அளவு, ஒரு மனுஷன் வேலைகள் செய்யக்கூடிய போதுமான அளவு தசைகள் வலிமையடையும். அதோட தசைகள் வலிமையாகவும் இருக்கும், உள்ளுறுப்புகளும் நல்ல வேலை செய்கிற அளவுக்கு ஃபங்க்ஷன்ஸ் கிடச்சிடும். இப்போ நம்மளுக்கு என்ன தேவைங்கிறத நாம் தான் முடிவு பண்ணணும். இப்போ 4 வகையான உடலை மேம்படுத்துறதை பற்றி நான் சொல்லிட்டேன். அதில் நம்மளுக்கு எந்த மாதிரி இது தேவைங்கிறத நீங்களே யோசிச்சிக்கிங்க, அதுபடி சொல்லுங்க. ஒன்று டிஃப்ரென்ஸ் நான் இது சொன்னதுலேருந்தே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். கிரவுண்ட் எக்ஸசைஸ் எல்லா உறுப்புகளுமே வலிமையடையும். இன்ஸ்ட்ருமெண்டல் எக்ஸசைஸ் எல்லா பார்ட்ஸுமே டெவலப் பண்ணும், ஸ்ட்ரென்த்தன் அதிகமாக கூடும். வெளிக்காட்டுறதுக்கு ஈஸியான எக்ஸசைஸ், நம்ம பாடி போஸ்டரை வெளிக்காமிக்கிறதுக்கு. அடுத்தது கேம், அதுவும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். அதுலேயும் தப்பு எந்த ஒரு இதுவும் இல்லை. அந்த விளையாட்டு, அந்த கேமில் பர்டிகுலர் பார்ட்ஸ், பாடி பார்ட்ஸ் மட்டும்தான் டெவலப் ஆகும். 4வது யோகா, உள் உறுப்புகள், வெளியில் இருக்க பாடி பார்ட்ஸு நல்லா செயல்படும். உங்களுக்கு தேவையானது எதுன்னு பார்த்து அதை செய்ய ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொன்ன தகவல் உங்களுக்கு எளிமையாக இருக்கும்னு நினைக்கிறேன், எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.